தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளும் கூட தேவ சமூகத்தில் தேவ சத்தத்தை கேட்டு வந்திருக்க உங்கள் எல்லாரும் தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் புத்தகம் 10வது அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இந்த ஐஸ்வர்யத்தை யார் யார் கொடுப்பா அப்படின்னு பார்த்தா, இந்த உலகத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, இவங்க தருவாங்க அவங்க தருவாங்க. ஓப்பனாக சொல்கிறாங்க. இப்போது சில பேருக்கு பெருமாளை கொடுக்குறேன்னுவாங்க, சில பேருக்கு குபேரன் கொடுப்பேன்னுவாங்க, சில பேர் யார் யாரோ கொடுக்குறேன்னுவாங்க. நம்மளுக்கு அந்த கதைலாம் வேணாம். தேவனோட நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தரோட ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க, அதுதான் ஐஸ்வர்யத்தை தரும். அது மட்டும்தான் ஐஸ்வர்யத்தை தருமா அப்படின்னா இல்லை. பொல்லாத பிசாசுகளும் ஐஸ்வர்யத்தை தரும். நம் தேவன் இயேசு கிட்ட அந்த சர்ப்பத்தின் ரூபாய் வந்த அசுத்தாவி பிசாசு, நீ என்னை சாஷ்டாங்கமாக பணிந்து கொண்டால், என்னவா, சாஷ்டாங்கமாக பணிந்து கொண்டால் ஐஸ்வர்யத்தை தருவு. அதால் தர முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. அதனால் எல்லா பொய்யான ஒரு சுருபியை உருவாக்க முடியும், பொய்யான ஒரு கிரியைகளை உருவாக்க முடியும், தந்திரமான விஷயங்களை செய்ய முடியுமே தவிர ஐஸ்வர்யத்தை தர முடியுமா, ஆசீர்வாதத்தை தர முடியுமான்னு கேட்டால் சத்தியமாக முடியாது. இதுதான் உண்மை. அது இப்படி தரணும் அப்படின்னா அதுக்கு சில அதோட வழிபடி சில ரத்த பலி, அதோட தேவைகளுக்கு எல்லா வித அது சொல் பேச்செல்லாம் கேட்டு எல்லா வித தீமைகளை செய்யணும். ஆனால் தேவன் அப்படி கிடையாது. நம் தேவனை பற்றி தியானிக்க வந்திருக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்டார். அவரோட ஆசீர்வாதம் மட்டும் நம்ம வாழ்க்கைக்கு போதும்னு தான் இன்றைக்கி நான் பேச வந்திருக்கேன். இது தேவனோட வார்த்தை. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட அவர் வேதனையை கூட்டார். ஒரு மனுஷனுக்கு ஒருத்தவங்க ஆசீர்வாதத்தை தராங்க அப்படின்னா ஐஸ்வர்யத்தை மட்டும் இல்லை, தேவன் ஐஸ்வர்யத்தை இப்போ தருகிறார் உங்களுக்காக. தேவன் ஐஸ்வர்யத்தை தரும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் செழிப்பாக இருக்கும். உங்களுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ அதுக்கெல்லாம் ஐஸ்வர்யத்தை தருகிறார். உங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கோ அதுக்காக ஐஸ்வர்யத்தை தருகிறார். அந்த ஐஸ்வர்யம் தான் வரமாக இருக்கிறது. இப்போ உங்களுக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லை அப்படின்னும் போது ஃபீஸ் கட்ட அவர் உதவுவார். ஹல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவைக்காக அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஐஸ்வர்யமும் இருக்க போதுங்க. தேவனோட ஆசீர்வாதம் மட்டும் போதும் உங்கள் ஐஸ்வர்யத்தை தரும். என்கிட்ட பணம் இல்லையே, என்கிட்ட நகை இல்லையே, என்கிட்ட இது இல்லையே அது இல்லையே, நீங்கள் அநேக புலம்பல்களும் அவர் கேட்டிருக்கிறார். அதுக்காக கொடுத்துருக்க வார்த்தை இது. எனக்காக யாருமே இல்லையே அப்படின்ட்டு. உண்மையாக சொல்லப்போனால் நம் வீட்டில் இருக்கவங்கெல்லாம், நம் உறவுகள், தாய் தகப்பன் சகோதர சகோதரிகள் அண்ணன் தங்கச்சி எல்லாமே நம்ம உறவுகள். நமக்கு ஒன்றுனா அவங்க தான் ஆவாங்க. அதுலேயும் சில மானங்கட்ட உறவுகள்லாம் இருக்காங்க, வரவே மாட்டாங்க. சொந்தங்கள் சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. சொந்தங்கன்னா எப்படி, தெரிஞ்சவங்க, அத்தைப்பா சித்தப்பா மாமா கீமா எல்லாம் பேருக்கு சொந்தங்கள். அவங்களோட பெண் பிள்ளைகள் எல்லாம் பசங்க எல்லாம் ஒரு சொந்தங்கள். சொந்தக்காரங்க, ஐயோ கத்தாவே, சோத்திரம். அதே போல் நண்பர்கள், நண்பிகள், நான் உனக்காக செய்வேன், நான் உனக்காக வருவேன். அந்தந்த சீசனுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு காலேஜ் படிக்கும்போது காலேஜுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்,
ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூலுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ், வேலை செய்யும்போது வேலைக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வேறு ஃப்ரெண்ட்ஸ், வேலைக்கு போனதுக்கப்புறம் வேறு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஃப்ரெண்ட்ஸுங்க மாறுறாங்களே தவிர அவங்க சொன்ன வார்த்தைங்க அல்லேலூயா. சுவாகா சுவாகானா என்னாச்சு? கோவிந்தா அர்த்தம். ஏசு ரத்தம் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் அநேக பேர் இப்படி சொல்லியிருக்காங்க. உனக்கு நீ, எனக்கு நான். தப்பாக சொல்லிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு எனக்கு நீ, உனக்கு நான் அப்படின்னு சொன்னார் நிறைய நண்பர்கள். எனக்கு பிரச்சனை யாரும் வருவா, எனக்கு நீ உனக்கு நான் அப்படின்னு சொல்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க. எல்லார்ட்டையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களாம் ஆசீர்வதிக்கட்டும். நம்ம எதுக்காக இதை சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த உலகத்தில் நமக்காக ஒருவர் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எல்லாரும் வர முடியாத இடத்திலும் வருவாரானால் அது இயேசு ஒருவரே. அவரால் மட்டுமே வருகிறேன். அவரால் மட்டும் வரக்கூடும். போலீஸ் ஸ்டேஷன் உள்ள எவனோ ஒருத்தன் வந்தால் இவர் யாருன்னு கேட்பாங்க. அவர் கூடயே இருப்பார். அவரை கேட்க அதிகாரம் கிடையாது. சாட்ராக், மேசாக், ஆபத்நேகோவோடு இருந்தவர். அங்கே 4 பேராக இருக்கிறாங்களே, 3 பேரை தான் அக்னி சூளையில் போட்டோம். கேட்டாங்களா? கண்ணால் காண முடியும் நம் தேவனை. யார்? நம்மளுக்கு விரோதமாக அக்னி சூளையே எரிந்தாலும் நம்மளை அதை அணுகாது. அதுதான் தேவனோட ஆசீர்வாதம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு அவர் வேதனையை கூட்டார். அதோடு அவர் வேதனையை கூட்டார். அதோடு அவர் வேதனையை கூட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதோடு அவர் வேதனையை கூட்டாருன்னா நம்மளுக்கு அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தினால எந்த ஒரு தடையும் வராது, எந்த ஒரு வேதனையும் வராது, எந்த ஒரு கஷ்டமும் வராது. அதுதான் தேவனோட ஆசீர்வாதம். அதான் தேவனோட ஐஸ்வர்யம். அதான் தேவனோட கிருபை. அதான் தேவனோட வல்லமை. அது உங்களுக்கு இந்த நாளிலிருந்து தேவனோட ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரோட ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளப்படணும். கர்த்தரோட ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள பழகணுமே தவிர அந்த அசுத்த ஆவிகளோட, விக்கிரக ஆவிகளோட, பொல்லாப்பின் மனிதர்களோட ஒருத்தனோட பணத்துக்கு இச்சை இல்லாதபடி, அவர்கள் காட்ட தந்திரங்களுக்கு இச்சை இல்லாதபடி நம் மனதை என்ன பண்ணிக்கணும்? நஸ்ரேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினால அல்லேலூயா. கோடி ரூபாய் கொடுத்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போயினே இருக்கும். அப்படித்தானே இயேசு செஞ்சார். அவருக்கு எல்லா வழிகளும் தெரியும். அவர் உபாசித்து இருக்கும்போது அந்த காரியத்தையும் நம்ம ஒரு வாட்டி வாசிச்சுக்கலாம். மத்தியோ 4வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மத்தியோ 4:2. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனிதனால் ஒரு வேளையே பசி அடக்க வைக்க முடியல. இப்போ இல்லை, எப்பவும் முடியல. அது ஒரு விஷயம். ஒரு நாள் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் பலம் கொடுப்பார். 40 நாள் இரவும் பகலும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. தேவனுக்கு பசி உண்டாயிற்று அப்படின்னு வேதத்தில் நிறைய இடத்துல இருக்கு. இந்த மத்தியிலேருந்து தேவனோட குமாரன் ஒரு நாள் அத்தி மரத்தை பார்த்து பசி இருக்கிற நேரத்தில், அந்த நேரத்தில், அந்த சூழ்நிலை நீங்கள் அறிவீங்க. தெரியலன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். அந்த சூழ்நிலை, ஒரு அத்தி மரம் கனி கொடுக்காமல் இருக்கும் போது பற்று போயிடுச்சு தேவனோட வார்த்தையில். அப்போ அவர் சொல்கிறாரு, கடுகளவு விசுவாசம் தான் நம்ம மலையை அந்த அளவுக்கு போனால் அது போயிடும் அப்படின்ட்டு. உங்களுக்கு பசி உண்டாகும் போது அதே மாதிரி இந்த யாக்கோபு இருக்காரு பாருங்க, நல்லா சமையல் செஞ்சு வச்சுக்கும் போது ஏசா போயிட்டு வேட்டைக்கு போயிட்டு வரும்போது சேஸ்திரபுத்திர பாகத்தை அந்த ஒரு பசி என்ன பண்ணிடுச்சு, வாங்கிடுச்சு.
எடுத்துக்கோ, சேசர புத்திர பாகம் தானே அப்படின்ட்டு ஏசா கொடுத்துட்டார். மூத்த மகனோட ஸ்தானத்தை எடுத்துன்னு போ அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டாரு. யாருக்கிட்ட? யாக்கோபு கிட்ட. அல்லேலூயா. இப்போ நம்மளோட சாப்டருக்கு வருவோம். அவருக்கு இரவும் பகலும் அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. தேவன் 40 நாள் கழித்து அவருக்கு பசி உண்டாயிற்ற காரணம் யார் அப்படின்னு பார்த்தா பிதா தான். ஆமாம். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு சோதனை உட்படுத்தும் தன் பிள்ளைக்கே இருந்தாலும் டெஸ்ட்டுனா டெஸ்ட்டு தான். எந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வர டெஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி எந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த பார்த்து எழுதுறது டிப்ஸு கொடுக்கறதெல்லாம் கிடையாது. தகப்பன் அப்படி தான் நம்மளை வழி நடத்துவார். அல்லேலூயா. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் என்ற பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று தேவனோட பிள்ளைக்கு. அப்பொழுது எனக்கு இந்த வேதத்தை ஏன் அவ்வளோ பிடிக்குன்னா, தீமையான காரியங்களை சொல்லி கொடுக்காரு. நம்மளோட சத்துரு எவ்வளோ பொல்லாப்பின் பிசாசு, அதை கூட எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க. சோதனைக்காரன். அல்லேலூயா. சோத்திரம். அப்பொழுது சோதனைக்காரன் அவனிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனானால், தேவனுடைய குமாரன், உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தனா அப்படி வந்து யார்கிட்ட கேட்கணும்? பசியில் அவர் எந்த சபிச்சாருன்னா என்ன ஆகும்? நம்மளுக்கெல்லாம் கோவம் எப்படி வருது? நீ உங்கள் அப்பனுக்கு பிறந்தியா, இது பண்ணியா, அது பண்ணியா கேட்டால் எவ்வளோ கோவம் வரும்? வருமா வராதுங்களாங்க? எவனோ ஒருத்தன் அவங்கள சண்டை போட்டு இப்படி மாதிரி பேசி இருந்தால் எவ்வளோ கோவம் வரும்? கிறிஸ்துக்குள்ளே அந்த வார்த்தையை கட்டுப்படுத்துங்க, கோவத்தை கட்டுப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். ஆமென். இப்போ நம்ம அதை படிப்போம் 3வது வசனத்தை. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, யார் இடத்துல? இயேசு இடத்துல வந்து, நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகளை அப்பமாக ஆக்கும் என்றார். இந்த கல்லை அப்பமாக மாற்றணுமா? தேவன் சொல்லியிருந்தான், அந்த நிமிஷமே நான் தான் தேவனுக்கு பிள்ளை காட்ட முடியும். அவர் வந்து சத்துருக்கு காட்ட வரலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனிதர்களுக்கு, பாவிகளுக்கு காட்ட வந்தார். மன திரும்பலுக்கு வந்தார். தேவன் 40 நாள் கடுமையாக உபவாசம், தேவனோட பிள்ளை 40 நாள் கடினமாக உபவாசம் இருந்த பின்பு அவர் ஆரம்பிக்கிறார். நம்மளோட காரியத்திலும் நம்மளோட வாழ்க்கையிலும் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோமானால், எந்த ஒரு விஷயமாக வேணா இருக்கட்டும், எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும், எந்த ஒரு தொடக்கமாக இருக்கட்டும், கர்த்தர் உங்களுக்கு பலம் கொடுக்கணும். கர்த்தர் உங்களுக்கு அந்த வேலையை கரெக்டாக செய்யணும்னா உபவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 40 நாள் உபவாசம் பண்ணுங்க நான் சொல்லலை. ஆனால் ஒரு நாள் ஒரு வேலையாவது தேவனை நோக்கி, என்னால் இது கூடாது, உம்மால கூடும், இந்த உபவாசத்தை எடுத்து ஆண்டவரே இதை வழிநடத்த பலன் கொடுப்பீராக அப்படின்னு சொல்லிட்டு தேவனோட நீங்கள் ஐக்கியமாக இருங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும் என்றார். சோத்திரம். அவர் ஒரே வார்த்தையை சொல்றாரு. மனுஷன் 40 நாள் மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே தேவனுடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். சோத்திரம். எனக்கு பேஜ் திரும்பிச்சு. கர்த்தருக்கு சோத்திரம். இதுங்க கரெக்டாக படிக்கிறேன். 4வது வசனங்க. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கின்றதே என்றார். தேவனோட வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஒன்றும் பேச முடியாது அதால். இப்போ எதுக்காக இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, திருப்பி அடுத்தது ஒரு வாட்டி நல்லா பாருங்க. சோத்திரம். 6வது வசனத்தில் படிக்கிறேன். 6வது வசனத்தில் ஒரு வாட்டி வந்து சோதிக்கிறான். திருப்பி நீ தேவனோட பிள்ளையா இருந்தால் இங்கேருந்து தாழ்குடியும்
அப்போ வந்து பார்ப்போம், உன் பாதம் கொல்லப்படாதே அப்படின்ட்டு. இப்போ நம்ம இந்த விஷயம் இப்போ இதுக்காக பேச வரல. 9வது வசனத்தில் நீர் சாஷ்டாகமாக விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். யாருங்க? தேவனோட பிள்ளைன்னு தெரிஞ்சு யாரை பணிந்து கொள்ளணுமா? பிசாசை பணிந்து கொள்ளணும். சாஷ்டாகமாக விழுந்து இப்படி வருங்க. இந்த மாதிரி சில மனிதர்கள் சாஷ்டாகமாக பிசாசோட தந்திரத்தினால பிசாசோட இதனால விழுந்து என்ன பண்ணுறாங்க? பிசாசோட ஆசீர்வாதத்தை தரா போல அவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள். வைத்துக் கொள்ளட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம தேவனோட ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறோம். தேவனோட ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறோம். இப்போ தேவனோட ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது அப்படின்னா, சகலத்துக்கும் எல்லா விதத்திலும் நோய்களிலிருந்து நீக்கும், பாவங்களிலிருந்து நீக்கும், வேதனையிலிருந்து நீக்கும், பொல்லாப்புகளிலிருந்து வீக்கும், தடைகளிலிருந்து விலக்கும், எல்லா விதத்திலையும் உங்களுக்கு உண்டாகிற செய்வினையிலிருந்து வீக்கும், கை கால் வலிக்கிற வழியிலேருந்து நீக்கும், எந்த ஒரு கஷ்டங்களும் உங்களை இது பண்ண விடாது, வர விடாது. தேவன் அனுமதிக்காமல் உங்கள் வாழ்க்கையில் எதனா ஒன்று நடக்கும்னா வாய்ப்பு இல்லை. அப்படி நடக்குதுன்னா அது பிசாசு. அல்லேலூயா. இது தேவனோட பிள்ளைக்கே, இயேசுக்கே அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது, அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணாங்க? சாஷ்டாகமாக வந்து விழணுமா? நல்லா இல்லை கதை இது. அப்பால போ சாத்தானே, உங்கள் வாழ்க்கையிலிருந்து எல்லா வித தடைகளும் உண்டு பண்ணுகிற பொல்லாப்பின் பிசாசு நஸ்ரேன் என்னும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால அப்பால போ கடவுதாக. ஆமென். எதனால அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போதும் தடை இருக்க தான் செய்யும். இந்த தடை நல்ல ஒரு ஊழியர்லேருந்து ஆரம்பிப்போம். நல்ல ஒரு ஊழியரும், நல்ல ஒரு தேவனும், நல்ல ஒரு பிதாவாக இருக்கிறவரும், யாராக இருந்தாலும் நம்ம கர்த்தர் நசரேயன் இயேசு மூலமாக நம்ம ஆரம்பிக்கும் போது அவரோட வாழ்க்கையிலேருந்தே நம்ம இதை பார்க்குறோம். என்னன்னா, முதலாவது அவர் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கணும்னும் போது அதை உபாசித்து ஞானஸ்தானம் எடுத்து பின்பு 40 நாள் கடுமையாக உபாசம் இருந்த பிறகு அவங்களோட வீக்னஸ்ஸை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு உண்டான தேவைகள் எல்லாவற்றையும் யார் அறிந்து கொள்ளுகிறான்? இந்த பிசாசுக்கு அறிந்து கொள்ளுகிறான். எப்படி அறிந்து கொள்கிறான்? என்ன தேவையும் உனக்கு? புடி, அப்படியே ஒரு புடி பசி. உனக்கு சாஷ்டாங்கமாக விடுறதுக்கு இது பண்ணுறியா? நீ ராஜாவாகணுமா? வானத்துக்கும் பூமி அதிகாரம் வேணுமா? உனக்கு என்ன வேணும்? உனக்கு எல்லாம் நான் தரேன், நீ என்ன சாஷ்டாங்கமாக உண்டு பணிந்து கொள் அப்படின்ட்டு தேவனோட பிள்ளைகிட்டே. ஆனால் நான் யார்? என் தேவன் யார்? நான் வந்த காரணம் என்ன? என் தந்தை சொன்ன சொல் என்ன? அவரோட கட்டளைகள் என்ன? அவரோட கீழ்ப்படுதல் என்ன அப்படின்ட்டு உண்மையான ஒரு ஊழியர், பாவம் செய்யாதவர் அப்படின்னா அவர் நஸ்ரேயனும் இயேசுவால தான். அவர் தான் நம்ம வாழ்க்கைக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாருங்க? வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான வழி அவர் தான். உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான வழி இல்லை, சரியான வழி அவர் தான். அவர் கரங்களை பிடித்து அவரோடு கூட நாம் நடக்குமானால் அவரோட வசனங்களும் அவரோட வார்த்தைகளும் நம் செவி சாய்த்து அவரது மடியை நடக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த பிளாக்மெயில் பண்ணுற வேலைலாம் யார்கிட்ட வச்சுக்கூடாது. அல்லேலூயா. அப்பால போ சாத்தானே, அப்பால போ சாத்தானே, விலகி போ கடவுதாக. நம் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். இன்றைக்கி நம்ம கற்றுக்கின பாடம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம ஐஸ்வர்யத்தை தரும். பிசாசோட ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் நமக்கு தேவையில்லை. பொல்லாப்பின் மனிதர்கள் நமக்கு ஏமாற்றலாம், தேவன் நம்மளை ஏமாற்ற மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். பிசாசு உங்களை எல்லா விதத்திலும் தடை பண்ணுவான். பிசாசை தடையே பண்ணலன்னா சரியான பாதையில் இல்லை அர்த்தம். நீங்கள் தேவனோட வழியில் இல்லை, பிசாசின் வழியில் ஏற்கனவே இருக்கிறதுனால தான் அவன் உங்களுக்கு அவனால் ஒன்றும் முடியாது. வழியில் கொண்டு போய் மட்டும்தான் முடியுமே தவிர ஒன்றும் கொடுக்க முடியாது. கொடுப்பான்னு நீங்கள் நம்பி ஏமாற வேண்டிதான். எல்லாத்தையும் டிசைனாக படம் போட்டு காட்டுவான். ஆனால் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏமாத்துகிற பொல்லாப்பின் பிசாசின் பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றலாம். நீங்கள் ஞானமாக கர்த்தர் உங்களை எல்லாவற்றையும் வெளிப்படையாக காட்டுவார். நீர்
தேவனிடத்தில் போய் உங்களுடைய பாவங்களை அவர்களுக்கு முன்னால ஒப்புவித்து அவரோட ரத்தத்தினால கழுவி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை கழுவி சுத்திகரிப்பாராக. தேவனோடு உங்கள் பாவங்களை மன்னிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே பிரியமா இருக்கிறார். வெளிப்பட்ட காணாமல் போன ஆடுகளை தேடி வந்த நேசர், வெளிப்பட்ட ஆடுகளுக்காக அவர் நிறைய நிறைய முதலாவது அவர் நிற்கிறார். வெளிப்பட்ட காணாமல் போன ஆடுகளை தேவனை இல்லைன்னு அனுமதிச்சுக்க உங்களுக்கு மேல ஒரு விசேஷித்த பாசம் அவருக்கு இருக்கு. விட்டு போன ஆடுகளை தேவனுக்கு எப்போதுமே கைவிட மாட்டார். நீங்கள் விட்டு போகலாம அவரோடு கூட விசுவாசமாக இருக்கும் போது அவர் உங்களை கைவிட்டுருவாரா? எந்த ஒரு வலி வேதனை கஷ்டங்களும் உங்கள் வாழ்க்கையில் அணுகாதபடி தேவன் காத்துக்கொள்வார். கர்த்தரோட ஆசீர்வாதம் உங்களோடு நிறைந்திருக்கும். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் தெய்வம் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பரம பிதாவே, அப்பா, இந்த நாளும் கூட கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளோ நல்லது ஆண்டவரே. நீர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களோட ஆசீர்வாதத்தை ஆண்டவரே எங்களுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கும்படி அந்த ஆசீர்வாதத்தோடு கர்த்தாவே உம்முடைய ஐஸ்வர்யமாக இருக்கிற அந்த கிருபை ஞானம் ஆண்டவரே அற்புதங்களும் அதிசயங்களும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். தேவனே உங்களோட ஐஸ்வர்யம் ஆண்டவரே எந்த விதத்துலையும் ஆண்டவரே எங்களுக்கு வேதனை கூட்டாதபடி கர்த்தாவே அது ஆண்டவரே எங்களுக்கு பரிபூர்ணமாக நன்மை உண்டானதாக இருக்கும். ஆண்டவரே உங்களுடைய சுத்தத்துக்கு உண்டானதாக இருக்கும். நாங்கள் வேண்டிக் கொள்வதும் பார்க்கிலும் நீ அதிகமாக தருகின்றீர். நீ தரப்போவதற்காகவும் நோக்கி சோஸ்தரிக்கிறேன். அந்த ஐஸ்வர்யம் எங்கள் வாழ்க்கையில் பிள்ளைகளே இல்லைனா பிள்ளைகளாக இருக்கும். எங்கள் வாழ்க்கையில் பணம் இல்லைனா பனைகளாக இருக்கும். வெள்ளி பொண்ணு இல்லைனா வெள்ளி பொண்ணாக இருக்கும். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே கல்யாணம் ஆகல மனைவி வேணும்னா அந்த மனைவியாக இருக்கும். எங்கள் வாழ்க்கையில் கணவன் இல்லைனா அந்த கணவனாக இருக்கும். பெற்ற தாய் தகப்பன் இல்லைனா அந்த பெற்ற தாய் தகப்பனாய் உங்களுடைய கிருபையும் நீரும் இருப்பீர். ஆண்டவரே கர்த்தாவே எந்த இடத்துல நாங்கள் வெக்கப்படுகிறோமோ, எந்த இடத்துல எங்களுக்கு யாரும் இல்லையோ, எந்த இடத்துல ஆண்டவரே இந்த உலகத்தின் இச்சைகளாக எந்த ஒரு வேதனை கூட்டுக்கிற பாத்திரமாக இருக்கிறோம், அந்த கஷ்டத்தை உண்டு பண்ணுகிற அந்த பணம் இல்லாமல் இருக்கிற கஷ்டங்கள், அதே போல் எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு வேதனை கூட்டுகிற அந்த கஷ்டங்கள் அதுக்கு பதிலாக அந்த ஆசீர்வாதம் இருந்து எங்களை காக்கும்படியாக பிதா குமார பரிசுத்த நாமத்தினால் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஒரு மனதோடு உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தர் சர்வ சிருஷ்டிக்கிற தேவன், சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன், கடலை சமுத்திரத்தில் 2 பிறந்த தேவன், எங்களோடு கூட உம்மோடு நான் கூட இருந்து சேர்க்க காரம் பயங்கரமாக இருக்கும்னு சொன்னது போல நீ காற்றையும் பார்க்க மாட்டேன், மழையும் காட்ட மாட்டாய், ஆனாலும் வாய்க்கால் ரொம்பவும்ன்றது போல கர்த்தாவே எங்களோடு கூட அந்த ஆசீர்வாதம் நித்தியமும் இருந்தாண்டவரே எங்களை காக்கும்படி நீர் கொடுக்குற ஆசீர்வாதம் நித்தியமாக எங்களோடு கூட என் குடும்பத்தோடு கூட இருந்து நாங்கள் கிரியை செய்கிற நாங்கள் நன்மை உண்டாக்குற பாத்திரனாக இருக்கும்படி எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜெப கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென்.